அப்போ என்ன தேவை? இருளை போக்க வெளிச்சம் வேணும். நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இருள் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க கவனித்து பார்க்கணும், கூர்ந்து பார்க்கணும், கவனிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருள் இருக்கு, அந்த இருளெல்லாம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிங்க, ஒரு 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 ரிப்போர்ட் எழுதுங்க. என் வாழ்க்கையில எதெல்லாம் இருளா இருக்கு, கடன் என் வாழ்க்கையில ஒரு இருளாக இருக்கு, வியாதி என் வாழ்க்கையில ஒரு இருளா இருக்கு, என் வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை, உபத்திரவங்கள், கண்ணீர், கவலை, இவ்வளவா என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை, இதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு இருளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயோடா போட்டு அப்படி ஒரு புத்தகத்தில் எழுதி இயேசுவின் நாமத்துல சொல்லி, ஆண்டவர் இதெல்லாம் என் வாழ்க்கையில இருளா இருக்கு, இந்த இருளெல்லாம் மறைந்து போகணும், என் வாழ்க்கையில நீங்க வெளிச்சமா வாங்க, என் வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் மறைந்து போவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ வாழ்க்கையில இருக்க இருள் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா வெளிச்சத்துக்குள்ள நீங்க வரணும். ஆமென், ஹல்லேலூயா. வெளிச்சம் இல்லாம உலகத்துல நம்ம தடுமாற்றம் அடைவோம். வெளிச்சம் இல்லாம நம்ம வாழ்வோம்னா தடுமாற்றம் வாழ்க்கையில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது அறிந்து கொள்ளாததுக்கு முன்னாடி என் வாழ்க்கை இருளுக்களா இருந்தது, பாவமா இருந்தது, அசுத்தமா இருந்தது, தீமையா இருந்தது. எல்லாருக்குள்ளேயும் யாரிடத்துலயும் எனக்கு நல்ல பேரே கிடையாது, யாரிடத்துலயும் எனக்கு நல்ல மனிதன், நல்ல மனுஷன், நல்ல புள்ளன்னு பேர் எடுக்கல. எல்லாரிடத்துலயும் கிராதமும், பொறுக்கி, திருட, புள்ள மாதிரி இப்படின்னு அசுத்தமான காரியங்கள் தான் என் வாழ்க்கையில நான் வாழ்ந்தனும். ஆனா இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ரட்சகர் 2006 ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவர் நல்ல வழியில நம்மளை நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. யாருடைய ஆலோசனையிலையும், யாருடைய விருப்பத்திலையும், யாருடைய சத்தியத்திலையும், யாருடைய நோக்கத்திலும் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான இருளெல்லாம் மறைந்து, பாவமெல்லாம் மறைந்து, சாபமெல்லாம் மறைந்து, வியாதியெல்லாம் மறைந்து நாம் பர்ஃபெக்டா கிறிஸ்து இயேசுக்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள்வோம்.